Welcome children. Welcome to Puvi Max channel. இந்த சீக்வன்ஸில் வாலி ஹேங்கிங்கில் பாருங்கள், ஃபஸ்ட்டு சென்டரில் எத்தனை இருக்குது? 2 ஸ்டார்ஸ் இருக்குது. அப்புறம் எத்தனை இருக்குது? 4 ஸ்டார்ஸ் இருக்குது ரெண்டு சைட்ஸும். அப்புறம் என்ன இருக்குது? 6 ஸ்டார்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன வரும்? 8 ஸ்டார்ஸ் வரும். அரேஞ்ச்மெண்ட் இப்படியே இருக்கும். 2 4 8 அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். அப்போது ஒரு ஆப்ஜெக்ட்ஸை அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை அடுக்கி சம் மீனிங்ஃபுல் அரேஞ்ச்மெண்ட்டில் செய்வோம். சரிங்களா? இப்போ இமேஜின் இது ஒரு பால்னு வச்சுக்கோங்க. பாலில் ஃபஸ்ட் ரோவில் எத்தனை இது இருக்குது? 5 பால்ஸ் இருக்குது. இப்போது இந்த சீக்வன்ஸ் டிஃப்ரென்ஸ் வரணும்னு அவசியம் இல்லை, ஒரு கான்ஸ்டன்ட் பேட்டர்னாக கூட வரலாம். சரியா? இங்கே பாருங்கள், இங்கே என்ன ப்ரௌன் கலரில் எத்தனை பால்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 பார்க்கும்போது அழகாக இருக்கு இல்லையா? இந்த மாதிரி சீக்வன்ஸ் நத்திங் பட் அரேஞ்ச் பண்ணுறது தான். சரியா? இங்கே பாருங்கள், பிரிக்ஸ் அரேஞ்ச்மெண்ட்லாம் பார்த்துருப்பீங்களே. அது மாதிரி இந்த சீக்வன்ஸு எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா இன்டீரியர் டெக்கரேஷன், கன்ஸ்ட்ரக்ஷன் சைடில் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு திங்ஸை அழகாக அரேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த சீக்வன்ஸ் வருது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, ஒரு பேஸ்கெட்டில் ஆப்பிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேஸ்கெட்டில் அப்படியே வச்சுட்டு இப்போ நல்ல ஆப்பிள், குட் ஆப்பிள் எது, பேட் ஆப்பிள் இருக்குதுன்னு நம்மளால் பிரிக்க முடியாது. இதே ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பிக் பண்ணி எடுக்க முடியும் நல்ல ஆப்பிளை. அப்போ பார்க்குறதுக்கு அழகாக இருக்குமா, வாங்குறவங்களும் கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? இங்கே ஃபஸ்ட்டு எத்தனை ஆப்பிள் இருக்குது? 1 2 3 4 5 இப்படின்னு எப்படி இருக்குது? ட்ரையாங்கிள் ஷேப்பில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தான் இப்போது இன் மேத்தமெட்டிக்கல் லாங்குவேஜில் சீக்வன்ஸ்குள்ளே டெஃபினேஷன் பார்க்குறோம். இஃப் the nth term is denoted by an, then a1 is the first term, a2 is the second term, and so on. A sequence can be written as first term எப்படி எழுதுவீங்க? a1 எழுதுவீங்க. second term எப்படி எழுதுவீங்க? a2 எழுதுவீங்க. third term எப்படி எழுதுவீங்க? a3 போடுவீங்க. fourth term a4. அப்போ n வரை வந்துச்சுன்னா எப்படி எழுதுவீங்க? an எழுதுவீங்க. சப்போஸ் n+1 இருந்துச்சுன்னா an+1. அப்போது இதுதான் சீக்வனோட டெஃபினிஷன், இதுதான் இதோட பேட்டர்ன். இப்போது nth டேர்ம் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? an is equal to 2n-1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம நேச்சுரல் நம்பராக தான் எடுப்போம். சரியா? நெகட்டிவ் சென்ஸ்லாம் இங்கே எடுக்கலை, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறதுக்காக. ஆனால் நெகட்டிவ் நம்பராகவும் வரலாம். சரியா? சீக்வன்ஸ் அசெண்டிங் ஆர்டர்லேயும் வரலாம், டிசெண்டிங் ஆர்டர்லேயும் வரலாம். நான் நேச்சுரல் நம்பர்லேருந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு எண்ணுக்கு 1ன்னு அப்ளை பண்ணுறேன். அப்போது 2 × 1 - 1, 2 1 is 2 -1, அப்போ என்ன வரும்? 1ன்னு வரும். ரெண்டாவது என்ன பண்ணுறீங்க? 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணுவீங்க. அப்போ a2 இங்கே சஃபிக்ஸில் போடுறோம். அப்போது 2 2s are 4, 4ல் 1 மைனஸ் பண்ணால் 3. அப்போது 1 3, அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும்? 2 2வாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது 5 7. இதெல்லாம் இந்த சீக்வன்ஸ் எப்படி இருக்குது? சீக்வன்ஸ் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் மாதிரி வந்திருக்கு. சரியா? இப்போது an is equal to 1/n+1 ஃப்ராக்ஷனல் வேல்யூ. இப்போது a1ன்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1/1+1, அப்போது 1/2ன்னு வரும். அதுக்கப்புறம் என்னது? டினாமினேட்டில் ஒன்று இன்சிடாக்கு, மேலே நியூமரேட்டரில் என்னது? கான்ஸ்டன்ட் நம்பர் 1ன்னு வந்திருக்கு. சரியா? இப்போ ஈஸியாக நம்ம சப்ஸ்டிட் பண்ணுற மாதிரி வந்துச்சு. அப்போது 1/3. அப்போ தேர்ட் டேர்ம் என்ன வரும்? 1. அப்போ இங்கே 3 வந்திருக்கா? அப்போ கீழே ஆட்டோமேட்டிக்காக 4. a4 எவ்வளோ வரும்? 1 4 + 1 5, அப்போ 1/5. அப்போ a5 என்னவா வரும்? ஏன்னா 1/5ன்னு வந்திருக்கு, மேலே கான்ஸ்டன்ட் டேர்ம் தான் 1 தான் வரும், பை கீழே என்னது? 5ஓட ஒன்று ஆட் பண்ணுறோம், அப்போ 6 அப்படி வரும். அப்போது இந்த சீக்வன்ஸ் எப்படி இருக்கும்னா 1/2 1/3 1/4 1/5 அப்படின்னு இருக்கும். இது கன்வர்ஜிங் சீக்வன்ஸ், போன சீக்வன்ஸ். இப்போது இம்ப்ளைஸ் பார்ட் பண்ணோம். ஆல் த சீக்வன்ஸ் ஆர்
functions. Yes, it is true. ஆனால் all functions need not be a sequence. இது அங்கே ஃபங்க்ஷனில் பார்ப்பீங்க சரியா. இப்போ சீக்வன்ஸ் டேர்ம்னால all sequence are function. Say true or false na it is true. If the sequence is of a form a1, a2, a3 ஏன்னா சீக்வன்ஸுன்றது தான் பெரிய டேர்ம் சரியா. அப்போது சீக்வன்ஸ் தான் பெருசு, அதுதான் என்னது சூப்பர் செட்டு, அதுக்குள்ளே தான் ஃபங்க்ஷன் இருக்கும் சரியா. அதனால் if the sequence is of the form a1, a2, a3 etc. இது வந்து என்னது இன்ஃபைனைட் சீக்வன்ஸ், தென் we can associate the function to the sequence. எப்படின்னா fkன்னு எடுக்கிறோம், fk is equal to akன்னு போகிறோம். அப்போது k is equal to 1, 2, 3ன்னு பண்ணால் அப்போது இங்கே கேக்கு 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா a1 வரும், கேக்கு 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா a2ன்னு வரும், கேக்கு 3ன்னு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா a3 வரும், கேக்கு 4ன்னு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா a4 வரும். இப்போது 1 மேப்டு இன்ட்டு a1, 2 மேப்டு சீக்வன்ஸ் 1லேருந்து இங்கே ஃபங்க்ஷன் எங்கே போகுது எக்ஸிஸ்ட் ஆகுது, டொமைன் கோடொமைன் வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சு. அப்போ 2 எங்கே மேப் a2க்கு மேப் ஆயிடுச்சு, 3 a3க்கு மேப் ஆயிடுச்சு, 4 a4க்கு, 5 a5க்கு, 6 a6க்கு, இப்படியே போயிட்டுருக்கு. அப்போது all sequence are functions. Conversely, all functions need not be sequences சரியா. Though all the sequence are function and not all the functions are சீக்வன்ஸ். இது என்ன சொல்கிறாங்கன்னா சீக்வன்ஸன்ஸ்லேருந்து நீங்கள் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கலாம், ஆனால் ஃபங்க்ஷன்லேருந்து சீக்வன்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா சீக்வன்ஸுன்றது சூப்பர் செட், ஃபங்க்ஷன்றது சப்செட். அப்போ கான்வர்ஸ் பார்ட் நீட் நாட் பி ட்ரூ. ஓகே, ஃபைண்ட் த நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் ஆஃப் த சீக்வன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. மேலே நியூமரேட்டர் பாருங்கள், இந்த சீக்வன்ஸில் 1 1 1 1 வருது. டினாமினேட்டர் எப்படி 2 6 10 14. இங்கே 6 minus 2 4. அப்போது 4 4ஆக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மேலே கான்ஸ்டன்ட் டேர்ம் 1 வந்திருக்கு. அப்போது 1/2 1/6 1/10 1/14னா அடுத்து என்ன வரும் 1. 14 + 4 எவ்வளோ வரும் 18. அப்புறம் 1/18 மேலே 1 நியூமரேட்டில் ஆக்கி as it is by 18 + 4 எவ்வளவு 22. ஓகே, நெக்ஸ்ட் டேர்ம். அடுத்து 1/22 அதுலேருந்து நெக்ஸ்ட் டேர்ம் என்ன வரும் கேல நியூமரேட்டர் தெர் இஸ் நோ சேஞ்ச். அப்போ கீப் as it is. அப்போ 1 டினாமினேட்டர் 22 + 4, 22 + 4 எவ்வளவு 26. அப்போது மேலே நியூமரேட்டரில் கான்ஸ்டன்ட் டேர்ம் 1 அப்படியே வச்சுக்கிட்டு டினாமினேட்டரில் எப்படி பண்ணியிருக்காங்க 4 4ஆக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ சீக்வன்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் தானே. அப்போது த நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் ஆஃப் த சீக்வன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/18. இப்போ +4 பண்ணிங்கன்னா 1/22, 22 + 4 எவ்வளவு 1/26. ஓகே, ஈஸி தானே. இந்த ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பிடிச்சாச்சு. செகண்ட் சப்டிவிஷன் அடுத்த. இப்போது ஃபைண்ட் த நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ். இப்போ நான் சொன்னேன் இல்லை சீக்வன்ஸ் மேபி இன்க்ரீஸிங் சீக்வன்ஸாக இருக்கலாம், டிக்ரீஸிங் சீக்வன்ஸாக இருக்கலாம். இப்போது வந்திருக்கிறது 5க்கு அப்புறம் 2 வந்துருக்கு, இட் மஸ்ட் பி டிக்ரீஸிங். அப்போ என்ன ஆகும் -3, டியோட வேல்யூ என்னது -3. அப்போது இங்கே பாருங்கள் 2க்கு அப்புறம் 1 0 -1. ஓகேவா, -3. இதில் உங்களால் கண்டுபிடிக்க முடியல, நான் நம்பர் லைன் வரைஞ்சிக்கோங்க, ட்ராப் பண்ணிவிட்டு அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணிங்க. அப்போ இன்க்ரீஸிங் சீக்வன்ஸ்னால் என்னது ப்ளஸ் சைடு போகும், டிக்ரீஸிங் சீக்வன்ஸ் என்னது மைனஸ் சைடு வரும், அந்த வச்சு எழுதிடலாம் சரியா. அப்போது இங்கே -1 -1க்கு அப்புறம் என்னது 3 ஆட் பண்ணணும். அப்போது -2 -3 -4. ஓகே, -4ன்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன வரும் -4ஓட -3 ஆட் பண்ணால் -7, -4ஓட 3 ஆட் பண்ணால் -10, -10ஓட 3 ஆட் பண்ணால் இப்போ என்ன வரும் -13. அப்போது ஹென்ஸ் the term is decreased by 3, not increased, it is decreasing sequence. So the negative sign you must be write with negative signs சரியா. டிஜிட் எழுதும்போது நெகட்டிவ் சைனோட எழுதணும், பிகாஸ் இட் இஸ் அ டிக்ரீசிங் சீக்வன்ஸ். அப்போது உங்களுக்கு சீக்வன்ஸ்லேயே அப்படி தானே மைனஸ் தானே போகுது. அப்போ லெஃப்ட் சைட் சீக்வன்ஸ் ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் போகுது சரியா. நம்பர் லைன் ட்ராப் பண்ணி போடுங்க, ஈஸியாக இருக்கும். இப்போ -7 -10 -13. இங்கே பாருங்கள், ஹியர் ஈச் டேர்ம் இஸ் டிவைடட் பை 10. எதால் டிவைட் பண்ணியிருக்காங்க 10 படி. த நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் ஆர் இங்கே என்னது 1 0.1 0.01. அப்போது 10ஆல் டிவைட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், டெசிமல் பிளேஸ்க்கு அப்புறம் ஒரு 0 ஆட் பண்ணால் போகிறோம். இப்போது 0.01ன்னு இருக்குது, டிவைடட் பை என்னென்ன இருக்கும் இங்கே 0.001 வரும் சரியா. அந்த மாதிரி இங்கே அதுக்கடுத்து என்ன வரும் 0.001, அதாவது 10ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா இங்கே 2 0 இருக்கா டெசிமல் பிளேஸஸ்க்கு அப்புறம்,
அப்போது 10ஆல் டிவைட் பண்ணுறதுக்கு ஒரு 0 ஆட் பண்ணி எழுதுனா போதும். அப்போ 000 ஒன்று வரும். அப்போ 0.001 அப்படின்னு வரும். A6 என்ன வரும்? 0.001/10ன்னா எப்போயுமே 10ஆல் டிவைட் பண்ணுறதுக்கு டெசிமல் பிளேஸஸ்க்கு அப்புறம் ஒரு 0 ஆட் பண்ணி, இப்போ 3 zeros வந்துருக்கா, இட் மஸ்ட் பி 4 0. டெசிமல் பிளேஸ்க்கு அப்புறம் வரும் 0.00001 வரும். இப்போ A7 என்னவா இருக்கும்? லெட் அஸ் ரைட். அப்போது A7 இஸ் ஈக்குவல் டு இங்கே என்னது 0.0001 401/10ன்னு போடுவீங்க. அப்போ இங்கே 40 அப்புறம் ஒரு 10ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை 0 வரும்? A7 இஸ் ஈக்குவல் டு 0.00001. இப்போ 50 வரும் டெசிமல் பிளேஸஸ்க்கு அப்புறம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல்.